friends, welcome to Valamadi's channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics example 2.17 தான் பார்க்க போகிறோம். Calculate the displacement vector of a particle moving from a point P to Q as shown below. Calculate the magnitude of the displacement அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது Pலேருந்து Q வரைக்கும் போயிருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கேட்டுட்டு அப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ இந்த கிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து R1 வெக்டார் R2 வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சா தான் இந்த நமக்கு டெல்டா R வெக்டார் கண்டுபிடிக்க முடியும். இப்போ R1 வெக்டார் எங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் இதில் 1ல் இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸில் 1ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்னு எழுதிக்கலாமா? அப்போது R1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். நெக்ஸ்ட்டு R2 எங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 4ல் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 2ல் இருக்குது. ஓகேவா? அப்போது 4i ப்ளஸ் 2jன்னு எழுதிக்கலாமா? அதான் R2 கேப். அதே மாதிரி இப்போ வந்து டெல் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும். டெல் ஆர் வெக்டார்னால் என்ன, நமக்கு அதோட டிஃப்ரென்ஸுன்னு தெரியுமா? அப்போது R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். R2 வெக்டார் 4i ப்ளஸ் 2jன்னு இருந்துச்சு, மைனஸ் R1 வெக்டார் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, நமக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதனால தான் நம்ம இந்த மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? டெல்லுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணும்போது என்ன, காம்பனன்ட்ஸ் தானே மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4 மைனஸ் 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு ஜே கேப்னு வரும். அப்போது 3i ப்ளஸ் ஜே அப்படின்னு கிடச்சிச்சு. இது வந்து டெல் ஆர் வெக்டார். நெக்ஸ்ட் அதோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது மேக்னிடியூட் ஆஃப் டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணும், அவ்வளோதான். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் வந்து 1 தான். அப்போது நமக்கு என்ன கிடைக்குது, டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 யூனிட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.